அதை வந்து பொரியல் அதை வந்து பொரியல் வச்சுக்கலாங்க. குடலுக்கு ஃப்ரீ தாங்க ரத்தம் நம்ம கிட்ட. குடலை இப்போ 1 கிலோ குடல் எடுத்து எல்லாரும் போய் ரத்தம் கொடுத்துருவாங்க. ஆனால் நம்மளுக்கு மட்டன் கிலோ 600 ரூபானா, குடல் 500 ரூபாங்க, தலை கிலோ 300 ரூபாங்க. அதனால அதிகமாக விற்குதுங்க. ப்ரெக்னன்சிக்கு ரொம்ப யூஸ் ஆகுதுங்கிறாங்கண்ணா. பிரெக்னென்ட் லேடி நிறைய வாங்குறாங்க. நம்ம கடையில் பிரெக்னென்ட் லேடிக்கு ஃப்ரீயாக தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஜனவரிக்கு செவரட்டி வந்தா பிரெக்னென்ட் லேடிக்கு ஃப்ரீயாக கொடுத்து பிரெக்னென்ட் லேடிக்கு ஃப்ரீ தாங்க செவரட்டிக்கு வந்தால். தம்பி வணக்கம். அண்ணா வணக்கண்ணா. உங்களை பற்றி ஒரு அறிமுகம். சரி வணக்கண்ணா, என் பேர் லோகநாதனுங்க. நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு 7-8 வருஷமா கடையில் தானே இருக்கேன். அப்பா கூட இருக்குங்க. இப்போ நான் கடை வச்சு கூட ஒரு 3 வருஷம் ஆச்சுங்க. 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷம் ஆச்சுங்க. இது எப்படிங்க அப்பா காலத்துலேருந்து பண்ணிட்டு இருக்காங்களா? ஆனால் தாத்தா காலத்துலேருந்தே பண்ணிட்டு இருக்கேங்க. சரி, பரம்பரையாக தொழில் பண்ணுறீங்க. பரம்பரையாக தொழில் பண்ணுறது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வர வேண்டியதானே, அதில் என்ன இருக்குங்க. இப்போ ஆடு நீங்கள் பண்ண வச்சுருக்கீங்களா? ஆனால் ஆடு பண்ணலைண்ணா. ஆடு மேப்பு கால் போட்டிருக்குங்க. ஒரு 400-500 ஆடு இருக்குதுங்க. சரிங்க. நாம் அது இல்லாமல் லோக்கலில் வாங்கிக்கணும். ஆடு லோக்கலில் வாங்கிக்கணும். இப்போ கறிக்கு எந்த மாதிரியான ஆடு நல்லது? அதாவது செம்மறி ஆடு, வெள்ளாடு? ஆனால் மோஸ்ட்லி எல்லாரும் வெள்ளாடு தான் விரும்புகிறாங்க. ஆனால் டேஸ்ட்னு பார்த்தா செம்பரி தான் டேஸ்ட் வருங்க. செம்மறி தான் டேஸ்ட். செம்பரி ஆடு தான் டேஸ்ட் வருங்க. பிரியாணியெல்லாம் போட்டால் அதுதான் நல்லா இருக்குங்க. குழம்பு டேஸ்ட் வருங்க. செம்பரி ஆடு வெள்ளாடு டேஸ்ட்டு கொஞ்சம் சல்லுன்னு இருக்குங்க. ஆனால் அதுதான் விரும்புகிறாங்க, நல்லதுங்கிறாங்க. அதனால அதுதான் அதிகமாக எடுப்பாங்க. இப்போ நம்ம ஊரில் வந்து கறிக்கு வந்து நிறைய ஆடுகள் பயன்படுத்துகிறாங்க. வெள்ளாட்டுலேயே வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளாட்டில் காதாடு பயன்படுத்துவாங்க. மேலே மலையாடு இறக்குறாங்கன்னு. இப்போல்லாம் லோக்கலில் வெள்ளாடு அதிகமாக இல்லைங்க. மலையாடு தான், கர்நாடகா ஆடு தான் வருது அதிகமாக. எல்லா பக்கமும் எல்லாம் குட்டிக்கு தாங்க. அதனால தான் விலை 700-800 நிறைய 900 ரூபாய்க்குலாம் வித்துட்டு இருக்கிறாங்க. கோயம்புத்தூர்ல போயிட்டு 940 ரூபா கிலோ. 1000 மேலாம் போயிட்டு இந்த கொடி ஆடு இந்த மாதிரி நிறைய இது சொல்றாங்கல்ல. ஆமாண்ணா, இது நல்லா இருக்கும். ஆனால் நமக்கு வெள்ளாட்டில் வந்து லோக்கல் ஆடு தானே நல்லா இருக்குங்க. பண்ணையில் வளர்த்துற ஆடு நல்லா இருக்காதுங்க. கறியே வாசம் வந்துருங்க. அது ஒரு மாதிரி நல்லா இருக்காங்க. ரொம்ப நேரம் தொங்க விட்டிங்கன்னா கறி வாசம் வர ஆரம்பிச்சிருக்கு. நம்ம லோக்கல் ஆடுனா நல்லா இருக்குங்க. ஏன்னா இப்போ புள்ளில் தின்னு இருக்குதுங்க. பண்ணையில் அப்படியே வச்சுட்டு என்ன இது போடுவாங்க, பீர் வேஸ்ட்னு சொல்லுவாங்க. அதை போட்டு வளர்த்துவாங்க ஆடு. நல்லா இருக்காதுங்க. நான் ஒரு டைம் வாங்கி அடுத்துருக்குறேங்க. அந்த ஆடு ஒரே வாரம் தான் இருக்குங்க. கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, அதுலேருந்து அந்த ஆடு இறக்குறது இல்லைங்க. நம்ம அது அதுவா தீவனம் சாப்பிட்றதுக்கும் பண்ணையில் தீவனம் போட்டு வளர்க்குறதுக்கும் இதெல்லாம் சுற்றி மேறுதுண்ணா. இது கல்லங்காட்டு ஆடுங்க. லோக்கல் அப்படியே சொல்லுவாங்க, கல்லங்காட்டு ஆடுவாங்க. மலையே போய் நம்ம ஆளுக்கு காலில் ஓட்டிட்டு போனாங்கன்னு சாயங்காலம் வருவாங்க. அப்படியே சுற்றிட்டு வருவாங்க. அது மேய்ச்சிட்டு வர்றப்பே இது அந்த வயிறு ஃபுல்லாக இருக்கும்ல. இது குப்புனாயிருங்கண்ணா. இப்போ ஒரு ஆடு எடுத்துகிட்டு வரீங்க, எடுத்துகிட்டு வந்து உரிக்கிறதுலேருந்து என்ன எப்படி ப்ராசஸ்? ஆனால் ஒரு ஆளுக்கு ஆடு அறுத்து உரிச்சு தரத்துக்கு 200 ரூபாங்க. சரிங்க. அது நானே உரிச்சுக்குவேங்க. 2 கடைக்கு 2 கடை இருக்குங்க. சந்தைக்குள்ள ஒரு கடை இருக்கு, இங்கே ஒரு கடைங்க. 2 கடைக்கு நான் ஒருத்தரும் உரிச்சுக்குவேங்க. ஆடு ஆள் போட்டு உரிச்சோம்னா ஒரு ஆளுக்கு இதே ஆடு ஒரு ஆடுக்கு 200 ரூபாங்க. உரிச்சு அப்படியே தொங்க விட்டுருவாங்க. அவ்வளோதான். வெட்டுறது கூட நான் தான் வெட்டிக்குவானுங்க. 200 ரூபா. ஆள் வந்தாங்கன்னா ஆளுக்கு 1500 ரூபா தருவானுங்க. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும். சரி, இது கடைக்கு வந்து ஆடு போடுறது எத்தனை கிலோலேருந்து எத்தனை கிலோ வரைக்கும் செலக்ட் பண்ணுவோம்? ஆனால் நம்மளது 10 to 5ண்ணா. 10 to 5. அதுக்கு மேலே இருந்தால் கறி, அதுக்கு மேலே ஆர்டர் கேட்டால் பண்ணுவோங்க. அதுக்கு மேலே ஆர்டர் அவங்க கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடு தாங்க. நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு கேட்டால், இப்போ ரீசெண்டாக ஒரு 25 கிலோ ஆர்டர் வெட்டினுங்க. ஒரு ஆர்டரில் 25 கிலோ ஆடு வேணுனாங்க. அந்த மாதிரி வாங்கி வெட்டி தரதாங்க. அதனால ஒன்றும் இல்லைங்க. அதாவது உங்களுக்கு தேவைக்கு தகுந்தாப்புல வெட்டிக்கிறீங்க. ஆமாண்ணா. கஸ்டமருக்கு எது வேணுமோ அது கொடுத்துக்கிறதாங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஆடு சரியாக பெறுமா உங்களுக்கு எப்படி? ஆனால் ஒரு நாளைக்குன்னா ஞாயிற்றுக்கிழமைனா ஒரு விற்குங்க. ஒரு 7-8 ஆடு விற்குங்க. முதல்ல 10-15 ஆடு அறுத்துட்டு இருந்துங்க. சரிங்க. அதுக்கப்புறம் வியாபாரம் கம்மியாயிருச்சுங்க. இப்போ ஒரு 7 ஆடு இருப்புங்க ஞாயிற்றுக்கிழமைனா. இடையில ஒவ்வொரு ஆடு இருப்புங்க. 15 கிலோ ஆடு எடுக்கிறீங்க அப்படின்னா உரிக்கிறப்ப தோல் தனியாக உரிச்சிருவீங்க? தோல் வந்துடுவீங்க. அது இல்லாமல் குடல், இது கழிவு வந்து எவ்வளோ போகும்? 15 கிலோவில் கழிவு எவ்வளோ போகும்? நான் உயிரோட போட்டு வாங்கினது இல்லைங்க. ஆனால் ஆவரேஜாக சொன்னால் போயிருந்தேன். இப்போ நம்ம கணக்கு 20 கிலோ ஆடு எடுத்தோம்னா 8 கிலோ கறி 10 கிலோ கறி தான் வருங்க கடைசி. 8 கிலோ உயிரோட எடுத்தால் தோலே 3 கிலோ வந்துருங்க. எப்படி இருந்தாலும் செம்பளி குட்டி எல்லாம். வெள்ளாட்டு குட்டினா 1.5 கிலோ வந்துருங்க தோல். அந்த மாதிரி தான். அது குடலை எடுத்து குடலை க்ளீன் பண்ணணும்ல? ஆமாண்ணா. குடல் க்ளீன் பண்ணணும். உதவல் இருக்குங்க. உதவல் நாம எப்படிங்க அது மேய்ஞ்சிருந்தா உதவல் நிறைய இருக்குங்க. இல்லைன்னா அது ஒன்றுமே இருக்காது. இப்போ கறியில் வந்து என்னென்ன கறி இருக்குது? அதாவது தொடக்கறி, கழுத்து கறி, நெஞ்சு கறி, சோல்டுருங்க, பேக் தொட, லைனு, அவ்வளோதாண்ணா. இப்போ அந்த சுவரொட்டின்னு சொல்கிறாங்கல்ல, சுவரொட்டி இருந்துச்சுங்க, வித்துட்டேங்க. அது நிறைய பேர் இப்போ அதிகமாக எந்த கடைக்கு போனாலும் சுவரொட்டி, எந்த கடைக்கு போனாலும் குழந்தைங்களுக்கு நல்லதுங்கிறாங்க. அதே மாதிரி அந்த லேடிஸ்க்கு பீரியட்ஸ் ப்ராப்ளம் அதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுங்கிறாங்க. இப்போ இந்த ஈரல், கொழுப்பு
இதெல்லாம் தனித்தனியாக பிரிப்பீங்களா இல்லை? எல்லாமே பிரிக்கணும். இது சுத்து கொழுப்புங்க, சரிங்க, அது ஈரலுங்க, கெட்டி கொழுப்பு முடிஞ்சுங்க, இது கெட்டி கொழுப்புங்க, அந்த மாதிரி ஒவ்வொன்றா பிரிச்சுக்கிறது தாங்க. பிரித்து யாருக்கு எந்த கறி கேட்குறாங்களோ கேட்குற கறி கொடுத்துருவோண்ணா. நான் கேட்பேங்க, உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வேணுமோ பேக்கில் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருவோங்க. இப்போ எலும்பு வந்து தனியாக பிரிச்சிருவீங்களா கறியோட சேர்த்து? ஆனால் நம்மளுக்கு மிக்சிங் தானே, அப்படியே மிக்சிங் தான். 1 கிலோ கறி எடுத்தால் 200 கிராம் எலும்பு வருங்க, அவ்வளோதான். குழம்புக்கு வந்து சூப்பு வைக்கிற மாதிரி நல்லா இருக்கும்ல? அப்போதானே குழம்பு எலும்பு இருந்தால் தான் குழம்பு நல்லா இருக்குங்க. வெறி சகை சாப்பிட்டோம் எதுவுமே இருக்காதுங்க. எலும்பு தான் சத்தேங்க அவங்க பொறுத்த வரைக்கும். எலும்பு வந்து குழம்புக்கு வச்சுக்கலாம், சூப் மாதிரி அந்த மாதிரி வச்சுக்கலாம். பிரியாணிக்கு வந்து எந்த ஆடு நல்லா இருக்கும்? பிரியாணிக்கு செம்பிளி ஆடு தானே சூப்பராக இருக்கும். ஆனால் நம்ம ஆளுக்கு வெள்ளாடு தான் கேட்குறாங்க, அதனால வெள்ளாடு தான் தந்துருக்குறோங்க. தலை வந்து கிலோ கணக்கு? தலை கிலோ கணக்கு தானே. இப்போ தலை எதுக்கு பயன்படுத்துகிறாங்க? தலை குழம்பு வைக்கலாம், குழம்பு நல்லா இருக்கும், ஃப்ரை பண்ணால் சூப்பராக இருக்குங்க. இப்போ ரத்தம் வந்து ஒரு 15 கிலோ ஆட்டில் ரத்தம் வந்து எவ்வளோ வருங்க? ஒரு போசி ரத்தம் முடிப்பேங்க. இந்த ஒரு போசில் ரத்தம் முடிப்பேங்க. தண்ணி இந்த அளவுக்கு ஊற்றுவாங்க, சரிங்க, உப்பு போடுவாங்க, ரத்தம் முடிப்பேங்க, இந்த அளவுக்கு வருங்க. இந்த மாதிரி கட்டி ஆயிருமா? கட்டி ஆயிரும். உப்பு போட்டு தண்ணி அப்படியே இருக்கு பாருங்க, கட்டியா இருக்கு பாருங்க, அப்படியே கட்டி ஆயிருங்க. இப்போ நம்ம கடையோட லொக்கேஷன் எங்கே இருக்கு? நான் லொக்கேஷன் சிறுமுகனா, சிறுமுகையிலேருந்து இடுகம்பாளையம் ஆஞ்சநேயர் கோயில் போகிற வழியில் இருக்குங்க. உங்கம்பாளையம் ரோடு, மெயின் ரோடு மேலே வடபகுத்தூருங்க ஊர் பேர். இப்போ டெலிவரி, டோர் டெலிவரி மாதிரி கேட்குறாங்களா, அந்த மாதிரி யாரும் பண்ணுறாங்களா? டோர் டெலிவரி நாங்களே லாக்டவுன் டைமில் பண்ணேங்க. சரி, இப்போ இங்கே சண்டே டோர் டெலிவரி பண்ண முடியாதுண்ணா, ஆளு இல்லைங்க. ஏன்னா நம்ம போயிட்டு இங்கே கடையும் கூட்டமாக இருக்குங்க, அதையும் பார்க்க முடியாது, அதனால பண்ணுறது இல்லைண்ணா. ஒரு கடைன்னு ஆரம்பித்தா எத்தனை பேர் தேவைப்படும்? நான் இந்த கடைக்கு நமக்கு இப்போது தனியாக இப்போ நீங்கள் வந்து கடை வச்சிங்கன்னா இதை பற்றி எதுவுமே தெரியலன்னா உங்களுக்கு ஆடு வாங்குறதுக்கு ஒரு ஆள் வேணுங்க, உரிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணுங்க, எடை போடுறதுக்கு ஒரு ஆள் வேணுங்க, வெட்டத்துக்கு ஒரு 4 பேர் வேணுங்க. இந்த 4 வேலையை நான் ஒருத்தனே பண்ணிக்குவேங்க. எங்களுக்கு நமக்கு வெட்டுறதுக்கு மட்டும் ஆளுங்க இருந்தால் போதுங்க. எடையும் போட்டுக்குவாங்க, ஆடு வாங்கிக்குவாங்க. அது இல்லாமல் அப்புறம் மாமா இருக்காருங்க, அவரும் வாங்குவாருங்க. ஃபேமிலியே இதே தொழில் தேவை. இப்போ 15 கிலோ ஆடு உரிக்கிறீங்க, ஒரு 8 கிலோ வருது, ஒரு 5 கிலோ சேல்ஸ் ஆயிடுச்சு, ஒரு 3 கிலோ மிச்சம் ஆயிடுச்சு, அது என்ன பண்ணுவீங்க? பிரியாணி கடைக்கு கொடுத்துருவோம். பிரியாணி கடை கிலோவுக்கு 100 ரூபா கம்மி பண்ணி கொடுத்துருவாங்க, அது பிரச்சனை இல்லை. நம்ம கம்மி பண்ணி கொடுத்து அவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க. கடை இருக்குதுங்க, 2-3 கடை இருக்குது, கொடுத்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நம்ம டைமிங் நைட் 7 மணி வரைக்கும் தாங்க, அதுக்கு மேலாம் கடைக்கு ஃபோன் பண்ணால் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. சரிங்க, நிறைய தகவல் சொன்னீங்க. சரிண்ணா, உங்களோட கான்டாக்ட் நம்பர் மட்டும் சொல்லுங்கள். நம்ம கான்டாக்ட் நம்பர் 6383553838ங்க. தேங்க்யூ. சரி.